டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பிரைமார்ட் ஆயுர்வேதா கம்பெனியில் பிளான் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 விதமான பேக்கேஜை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டர், ப்ரோ, ப்ரீமியம் இந்த மாதிரி 3 விதமான பேக்கேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 4 பாயிண்ட் அப்படின்னு பாயிண்ட்ஸ் கணக்கில் தான் பிளான் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பைனரி கான்செப்டில் இந்த ஃபஸ்ட்டு 3 இன்கம் இருக்குது பார்த்திங்கன்னா, பிவி மேட்சிங், ஸ்பான்சர் மேட்சிங், அப்கிரேடு இன்கம். இதுதான் இம்மீடியட்டாக கிடைக்கக்கூடியது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஓரளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிவி மேட்சிங்னா என்ன? ஸோ நம்ம 2 டீமை கிரியேட் பண்ண போகிறோம், டீம் ஏ அண்ட் டீம் பி. டீம் ஏல ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அதே போல் டீம் பியில் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மேட்சிங்காக 60 rupees கம்பெனி கொடுக்குறாங்க. அகைன் உங்கள் டீம் ஏல 2 பாயிண்ட்டு, டீம் பியில் 2 பாயிண்ட் பிஸ்னஸ் நடக்கும்போது 2 பாயிண்ட் மேட்ச் ஆகி 120 கிடைக்கும். டீம் ஏல உங்களுக்கு 4 பாயிண்ட்டு, டீம் பியில் 4 பாயிண்ட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும்போது 4 பாயிண்ட் மேட்ச் ஆகி 240 கிடைக்கும். பவர் சைடு கேரி ஃபார்வர்ட் கம்பெனி கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாமே டீம் பிஸ்னஸ், நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடியது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 பேர் தான் டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது கீழே உங்களுக்கு டெவலப் ஆகும்போது ஸோ இது டீம் போனஸ் வச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான். ஸோ இதோட பிவி மேட்சிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேக்கேஜுக்கு தகுந்தாற்போல் கம்பெனி லிமிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டர் பேக்கேஜ் 300 பேக்கேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 600 தான் லிமிட்டு. மாதம் 18,000 நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதுவே ப்ரோ பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,800 லிமிட், 30 பாயிண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 54,000 சம்பாதிக்கலாம். இதுவே நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 4,800, ஒரு நாளைக்கு 80 பிவி மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 4,800, மாதம் கிட்டத்தட்ட 1,44,000 சம்பாதிக்க முடியும். இன்கேஸ் எல்லாருமே ப்ரீமியம் பேக்கேஜ் வர முடியாது. ஒரு சில பேர் ஸ்டார்டர் ப்ரோவில் வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் பேக்கேஜுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்களோட சீலிங் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்டார்டர் பேக்கேஜை ஜாயின் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 600 அப்படின்னா உங்களுக்கு 4,800 கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது. அதே போல் உங்கள் கீழே யாராச்சும் அப்கிரேட் பண்ணாலும் அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதுக்கான இன்கம் கிடைக்கும். ஸ்பான்சர் மேட்சிங்கும் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ அப்கிரேடுக்கும் கம்பெனி இன்கம் கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி 10% டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் யாரை டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட இன்கம்லேருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஸ்டார்டர் பேக்கேஜில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு 600 சம்பாதிக்கும் போது உங்களுக்கு 60 rupees கிடைக்கும். அதுவே அவர் ப்ரீமியம் பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஒரு நாளைக்கு 4,800 சம்பாதிக்கிறாருன்னா உங்களுக்கு 480 கிடைக்கும். ஸோ ஒரு நபர் 480, நீங்கள் 10 மெம்பர்ஸ் டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 நபர்கள் மூலமாக 480 into 10 நபர்கள் மூலம் 4,800 நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேர் மேட்ச் பண்ணாலும் இன்கம் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் பேர் மேட்ச் பண்ண வைக்கும்போது அது